சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்னுடைய அன்பு கட்டளையை ஏற்று என் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கின்ற என் குழந்தையே, இன்று உன்னுடைய முக்கியமான வேண்டுதல் ஒன்று பலித்து விட்டது. உனக்கான நல்ல விஷயத்தை நோக்கி அது பயணிக்க தொடங்கிவிட்டது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர்ந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரம், உன் அப்பாவின் அன்பு உனக்கு நடத்துகின்ற ஒரு விஷயம் இனி நிச்சயமாக எல்லாவற்றையும் உனக்கு தெரியப்படுத்தப் போகிறது. உன்னுடைய வேண்டுதல் ஒன்று நிறைவேறிவிட்டது என்ற ஒரு செய்தியோடு நான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன். அப்படி என்ன வேண்டுதலை நீ வைத்திருக்கிறாய், எந்த வேண்டுதல் உனக்கு நிறைவேறி இருக்கிறது என்பதனை நான் நிச்சயமாக உனக்கு இப்பொழுது சொல்லிவிட வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்றேன். இந்த காலம் இனி உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே சொல்லித்தரும். எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று சரியாக நடத்தி தரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருந்து என் குழந்தை, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இங்கு நிறைய இருக்கிறது. உன் அப்பாவின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்களோடு இந்த வாழ்க்கையில் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய காலமும் இப்பொழுது இருக்கிறது. எதையுமே நீ தொலைக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் உண்மை இல்லையோ என்று சொல்லி நீ வருந்தக்கூடாது. உனக்கு நடப்பது எல்லாம் சரியாக நடக்கும் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு சொல்லிக் கொண்டிருப்பதனை நீ முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொள். எந்த இடத்திலும் என் குழந்தை தன் வாழ்க்கையை கைவிடக்கூடாது என்பதுதான் உண்மை. எந்த நேரத்திலும் உனக்கு கிடைக்கும் இந்த சந்தோஷங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது. தெய்வம் இருக்கும்போது இனி உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்பதை புரிந்து கொள். என்ன தேவையில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன சொல்லி வருகிறது என்பதை நீ புரிந்து கொள். உனக்காக நான் எந்த சூழ்நிலையிலும் உன் கைகோர்த்து நடக்கும் இந்த அப்பாவின் அன்பு இன்று இந்த நாளில் மட்டும் ஏன் ஒரு வெற்றியை உனக்கு கொண்டு வருகிறது என்றால், அதற்கு முன்னால் நடந்த சில விஷயங்கள் இதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருக்கும். இதற்கு முன்னால் நடந்திட்ட சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு சரியாக பதம் பார்த்திருக்கும். எல்லாவற்றையும் நாம் சற்றென்று தாண்டிவிட முடியாது. எல்லா விஷயங்களையும் சற்றென்று நம்மால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. என்ன நடக்கிறது என்பதனை பொறுத்து, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்து இனி உனக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கட்டாயமாக சரியாக புரிந்து கொள்வாய். உடனிருக்கும் தெய்வங்களையும் உடன் வருகின்ற உறவுகளையும் நாம் நிச்சயமாக என்றும் என்றென்றும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் யார் உன் காலை வாரி விடுவார்கள், எந்த ஒரு இடத்தில் இவர்கள் உனக்காக உதவி செய்வார்கள் என்பதையெல்லாம் நம்மால் சற்றென்று கணித்து விட முடியாது. அவனுடைய நடவடிக்கைகள் தான் இவர்களை யார் என்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும். இவர்களுடைய எண்ணம் இவர்களை யார் என்று உனக்கு நிச்சயமாக அடையாளப்படுத்தி தரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு இருக்கும் தெய்வம் இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு சரியாக உருவாக்குவதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். சரியான நிலையில் உன்னை கொண்டு வந்து சேர்த்து விட்டாலே அது போதும். எத்தனை விஷயங்களும் உனக்குள் இருக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு புரிதலை கொடுக்கும். எத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய தீர்வை கொடுக்கும் என்பதையும் நீ மறக்காதே. இந்த நேரம் இனி உனக்கென இருக்கும் இந்த கஷ்டங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கென இருக்கும் இந்த நம்பிக்கை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். நல்லதுதான் வேண்டும் என்னும் பொழுது உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் நீ எதிர்பார்த்து நின்று உனக்கு எப்பொழுதும் ஆனந்தமே உறுதியாக இருக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் தாண்டி உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேலாவது முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். நடந்தது எல்லாமும் நடந்ததாகவே இருக்கட்டும். இப்பொழுது உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதில்தான் நீ முழுக்க முழுக்க கவனம் செலுத்தப் போகிறாய். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளப் போகிறாய். எந்த நேரம் இது உனக்கு என்பதும் இனி என்னவாக எல்லாமும் மாறும் என்பதையும் நீயாக கணிக்கத்தான் போகின்றாய். முடியாதென்று இங்கு எதுவுமே கிடையாது. நடக்காத விஷயம் என்று இந்த வாழ்க்கை எதுவுமே கிடையாது. ஆனால் நீ மனது வைக்க வேண்டும். நீ சரியாக எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவனமாக சிந்திக்க வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ கட்டாயமாக உணர்ந்திட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரணத்தோடு தான் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளும் பொழுது அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் போல் இந்த வாழ்க்கையில் இருக்கும் உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பதை நாம் தெரிந்து கொள்வதும் வருவதை நாம் முன்கூட்டியே அறிந்து கொள்வதும் இவையெல்லாம் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். தெய்வத்தின் அருளால் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றியின் சந்தோஷம். நீ நினைத்தது போல உனக்கு எல்லாம் இங்கு சரியாகவே நடக்கும் என்பதில் நான் மன உறுதியோடு நின்றதனால்தான்
ஒவ்வொரு முறையும் நீ எவ்வளவுதான் இந்த அப்பாவின் மீது வருத்தம் கொண்டாலும், அப்பா நீ சொன்னது நடக்கவில்லை என்று சொல்லி நீ கலங்கி நின்றாலும், நான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்காமல் போனதில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தாமல் நான் போனதில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒட்டுமொத்த விஷயத்திற்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறும். ஒட்டுமொத்த விஷயத்தையும் மிகச் சரியாக புரட்டி போடும் என்பதை நீ மறக்காதே. நல்லது நடக்கும் என்பதிலும் இந்த வாழ்க்கையில் உள்ளபடி உனக்கு தெரிய வரும் என்பதிலும் இனி எந்த நேரமும் உன்னோடு நான் வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரமும் நான் உன்னை தொடர்வதை கட்டாயமாக நீ தெரிந்து நடந்து கொள்வாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சில விஷயங்கள் பல சூழ்நிலைகளில் ஒவ்வொருவனுடைய மனதையும் காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் நடப்பது என்னவென்று வரும் காலங்களில் நிச்சயமாக புரிய தொடங்கும். வருவது என்னவென்று இனிவரும் நாட்களில் நிச்சயமாக உனக்கு தெளிவாக தெரிய தொடங்கும். ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ளும் நேரம் வரும்பொழுது நம்மை சுற்றி நடந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தது என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு உண்மைகளிலும் இந்த வாழ்க்கையை உன்னால் சரியாக நிலைத்திருக்கச் செய்ய முடியும் என்பதை நீ மறக்காதே. நம்முடைய எண்ணங்கள் தான் இந்த வாழ்க்கை நமக்கு அழகாக்கி கொடுக்கும் அல்லவா? வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து விடாமல், இவர்களுக்கெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் முன்னிறுத்தி விடாமல், நாம் முழுக்க முழுக்க உறுதியோடு இருக்கும்போது இந்த வாழ்க்கை நமக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக மாற்றி கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. எல்லா விஷயங்களையும் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. எத்தனை முறை உனக்கு நடக்கும்படி இந்த வாழ்க்கையில் பல தருணங்கள் இருந்தாலும், உன் மனதை வேதனைப்படுத்தும்படி பல சூழ்நிலைகள் உனக்கு இருந்தாலும், இப்பொழுது ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றும் ஒவ்வொரு காலமும் உன்னால் மறக்க முடியாத ஒன்றாக நிச்சயமாக இருக்கும் என்பதை நீ மறக்காதே. நிச்சயமான காலநிலைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை இனி எந்த நாளிலும் உனக்கு கொடுத்து உதவும் என்பதை நீ மறக்காதே. எல்லாமுமாக நாம் யோசிக்கும்படி நம்மை சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன்னை பெருவாழ்வு வாழ வைக்கும். இந்த இடத்தில் என் குழந்தை நின்று சாதித்து காட்டுவாய் என்ற ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட நம்பிக்கை நிச்சயமாக உனக்கு இன்று நீ வேண்டி நின்ற ஒரு விஷயம், உன்னுடைய வாழ்க்கையில் பல தருணங்களிலும் உன் மனதை வேதனைப்படுத்திய ஒரு விஷயம் இன்று மேலும் மேலும் உன்னை கலங்க வைத்து கொண்டிருக்கிறது என்பதை மறக்காதே. மேலும் மேலும் உன்னை சோதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதையும் நீ மறக்காதே. என்னதான் நடக்குமோ என்று சொல்லி என் குழந்தை இனி எதையுமே நினைத்து நீ பதறாதே. உனக்கும் நல்லது நடக்கும் என்பதை நீ நம்பு. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எப்பொழுதுமே நீ உண்மையாக நம்பினால் அது போதும். உன்னோடு இருந்து நான் உனக்கு சொல்வதை எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு சரியாகவே நடத்தி தருவேன் என்பதை நீ உணர்ந்து விட்டாய். ஆனால் நீ கடுமையாக தெய்வத்திலும் சில காலமாக வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு வேண்டுதல் உன் வாழ்க்கையாக மாறுவதற்குரிய பல சூழ்நிலைகள் உருவாகிவிட்டது. அது மட்டுமல்ல, என் குழந்தைக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒருவரை பற்றியும் இந்த அப்பாவிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தாய் அல்லவா? அவர்களுக்கான தண்டனை கொடுக்கும் நேரமும் ஆரம்பித்து விட்டது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் எப்பொழுதும் அதிக காலம் பொறுத்து கொண்டிருக்காது. அவர்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அதுபோலத்தான் இன்று பொறுமை இழந்த தெய்வம் செய்யக்கூடிய பல விஷயங்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை எல்லாம் அது உருவாக்கி கொடுக்கும் என்பதையும் நீ மறக்காதே. உடனிருந்து நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும். 1000 கஷ்டங்கள் வந்தாலும், 1000 சோதனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் விரட்டிவிட்டு என் குழந்தை நீ மகிழ்ச்சியோடு வாழ்ந்து காட்டு. உனக்குள் மன வலிமையும் மன தைரியமும் அதிகரித்திருக்கிறது. நம்மால் எதுவும் முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை உனக்கு அதிகரித்திருக்கின்றது. இனி எல்லாவற்றிலும் ஒரு மாற்றங்கள் வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களிலும் என் குழந்தைக்கான தெளிவு கிடைப்பதை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருக்கும் இந்த தெய்வத்தினுடைய நம்பிக்கை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். எந்த காலமும் எந்த நேரமும் இனி உன்னை அன்போடு அரவணைக்கும் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். கலங்காமல் இன்று உன் வெற்றியை நான் உறுதிப்படுத்தியிருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்ல போதும். யோசிக்கும்படி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட எல்லா விஷயங்களையும் நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார்த்தாய். ஆனால் இது நடப்பது என்னவென்று உனக்கு கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் என்பதையும் நீ மறக்காதே. வாழும் காலம் என் குழந்தைக்கு இனி மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் காலமாக இந்த சாயப்பா நிச்சயமாக நான் மாற்றி தருகிறேன் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.
யாருக்கும் பயப்படாதே. நீ தவறு செய்தால் மட்டும்தான் பயப்பட வேண்டும். நீ தவறு செய்யாமல் யாருக்கும் பயந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் சரியாக நடத்தி தருகின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.